இப்போ வந்து வாஷஸ் அல்காரிதம் ஃபார் டைரக்டட் கிராஃப் எப்படி போடணும் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். இப்போ இதுதான் நமக்கு கொடுத்துருக்கு கிராஃப். இதில் பார்த்தீங்கன்னா டைரக்ஷன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அப்புறம் ஒவ்வொரு பாத்தோட வெயிட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிராஃபை வச்சு நம்ம டபிள்யூ மேட்ரிக்ஸ் எழுத போகிறோம். ஸோ டபிள்யூ மேட்ரிக்ஸில் எப்படி எழுதுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏ டு ஏ பார்த்தீங்கன்னா இங்கே வேல்யூ கொடுத்துருக்காங்க 7, அப்போ 7 எழுதியாச்சு. ஏ டு பிக்கு பாத் இருக்கு, அதே மாதிரி அதுக்கு டைரக்ஷனும் இருக்கு. ஸோ அதோட டைரக்ஷனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5, அப்போ 5 எழுதியாச்சு. ஏ டு சிக்கு கனெக்ஷனே இல்லை, அதனால 0. ஏ டு டிக்கு கனெக்ஷன் இருக்கு, பட் டி டு ஏ அப்படிங்கிற மாதிரி தான் டைரக்ஷன் போட்டிருக்காங்க. ஏ டு டிக்கு டைரக்ஷன் போடலை, ஸோ அதோட வேல்யூ 0. அதே மாதிரி பி டு ஏக்கு வேல்யூ 7. பி டு பி இங்கே எந்த லூப்புமே இல்லை, ஸோ பி டு பி வேல்யூ 0. அதே மாதிரி பி டு சிக்கும் கனெக்ஷன் இருக்கு, பட் பியிலிருந்து சிக்கு போகிற மாதிரி டைரக்ஷன் இல்லை. ஸோ இப்படி இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம 3 எழுதிருக்கலாம், பட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, சியிலிருந்து பிக்கு தான் போக முடியும். அப்போ நம்ம அதுக்கும் 0 போட்டுறோம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே செக் பண்ணுறோம், எதுக்கு கனெக்ஷன் இருக்குது, எதுக்கு டைரக்ஷன் இருக்குது, அதோட வெயிட் என்ன அப்படின்னு செக் பண்ணி இந்த டபிள்யூ மேட்ரிக்ஸ் நம்ம எழுதிடும். நெக்ஸ்ட் இந்த டபிள்யூ மேட்ரிக்ஸ்லேருந்து எல் ஆஃப் 0 டிரைவ் பண்ணுறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அன்டைரக்டட் கிராஃபில் டயக்னல்ஸ் தவிர மற்ற எல்லா ஜீரோஸையும் நம்ம இன்ஃபினிட்டி ஆக்கிடுவோம். பட் இதில் டைரக்டட் கிராஃபில் இருக்க எல்லா ஜீரோஸையுமே நம்ம இன்ஃபினிட்டியால் ரீப்ளேஸ் பண்ணிடணும். ஸோ இங்கே இருக்க எல்லா ஜீரோஸையும் இன்ஃபினிட்டியால் ரீப்ளேஸ் பண்ணிடணும். அதுதான் L0 மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் L1 மேட்ரிக்ஸ்லேருந்து நம்ம வார்ஷல் அல்காரிதம் அப்ளை பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, இப்போ இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இன்டர்மீடியட் பாயிண்ட் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். இன்டர்மீடியட் பாயிண்ட்னா இப்போ பி டு சி ஒரு பாத் நம்ம கண்டுபிடிக்கிறப்போ அதில் மிடில் இருக்க பாயிண்ட் தான் இன்டர்மீடியட் பாயிண்ட். இப்போ பி டு சி ஒரு பாத் இருக்கு, அந்த பாத்தில் ஏ தான் நடுவில் இருக்கு. ஸோ இந்த ஏ பிக்கும் சிக்கும் இன்டர்மீடியட் பாயிண்ட். அதை வச்சு தான் இப்போ L1 கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ எப்படின்னா, இப்போ L1 மேட்ரிக்ஸில் ஏ இன்டர்மீடியட் பாயிண்ட், L1 மேட்ரிக்ஸில் ஏ இன்டர்மீடியட் பாயிண்ட். அதனால இந்த ஏ காலம் ரோ, அதாவது ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் ஃபர்ஸ்ட் காலம் L1க்கு சேஞ்ச் ஆகாது. அப்போ இங்கே ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் அப்படியே எழுதிட்டு மிச்சம் இருக்க எலமெண்ட்ஸ் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே இன்ஃபினிட்டி இருக்கு. நெக்ஸ்ட் இங்கே பி டு பி பார்த்துருக்கான்னு பார்க்கணும். அது ஏவை இன்டர்மீடியட்டாக வச்சு பி டு பி பார்த்துருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பியிலிருந்து ஏக்கு போகிற வேல்யூ 7, ஏலிருந்து பிக்கு வர வேல்யூ 5. அப்போ 7 + 5 12. அதாவது இங்கே பியிலிருந்து ஏக்கு போகிறோம், ஏலிருந்து மறுபடியும் பிக்கு வரும். இங்கே ஏ இன்டர்மீடியட் பாயிண்ட்டாக இருக்குது, நம்ம கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ வேல்யூ 12. அப்போ இதுக்கு மேலே இருக்க வேல்யூ இன்ஃபினிட்டி. அப்போ இப்போ கிடச்சிருக்க வேல்யூ 12. இன்ஃபினிட்டியும் 12ஐயும் கம்பேர் பண்ணும்போது 12 தான் சின்ன நம்பர். ஸோ நம்ம இன்ஃபினிட்டிக்கு பதிலாக 12 எழுதிக்கிறோம். ஸோ இன்ஃபினிட்டிக்கு பதிலாக 12. அடுத்து பி டு சி. பியிலிருந்து சிக்கு டைரக்ஷனே இல்லை. ஸோ ஆல்ரெடி இருக்கிற வேல்யூவே ரீட்டைன் பண்ணிக்கிறோம். அப்போ மேலே இருக்க வேல்யூ இன்ஃபினிட்டி, அதை நம்ம அப்படியே ரீட்டைன் பண்ணிக்கிறோம். அடுத்து பி டு டி. பி டு டி ஏ வச்சு போக முடியுமா அப்படின்னு பார்க்கணும். பி டு ஏ போயிடலாம், பட் ஏ டு டி போக முடியாது, டைரக்ஷன் இல்லை. ஸோ நம்ம ஆல்ரெடி இருக்கிற வேல்யூவே ரீட்டைன் பண்ணிக்கிறோம். அடுத்து சி டு பி. சி டு பிக்கு 3 வேல்யூ இருக்குது. ஏ வச்சு போக முடியுமா அப்படின்னு பார்க்கணும், பட் ஏக்கு கனெக்ஷனே இல்லை. ஸோ நம்ம மறுபடியும் ஆல்ரெடி இருக்க வேல்யூ 3 நம்ம ரீட்டைன் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு சி டு சி. சி டு சி ஏ வச்சு போக முடியுமா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி போக முடியாது, ஏன்னா கனெக்ஷன் இல்லை. நம்ம அகெயின் மறுபடியும் இருக்கிற வேல்யூ இன்ஃபினிட்டிவே ரீட்டைன் பண்ணிக்கிறோம். அடுத்து சி டு டி. சி டு டி ஏ வச்சு போக முடியுமான்னு பார்த்தா அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் இல்லை. ஸோ அகெயின் நம்ம ஆல்ரெடி இருக்கிற வேல்யூவே ரீட்டைன் பண்ணிக்கிறோம், அது இன்ஃபினிட்டி. அடுத்து டி டு பி. டி டு பி போக முடியுமா, ஏ வச்சு டி டு பி போக முடியுமா, ஏ இன்டர்மீடியட் பாயிண்ட். அப்போ டி டு பி ஏ வச்சு போக முடியுதா அப்படின்னு பார்க்கணும். ஸோ டியிலிருந்து ஏக்கு போனால் 4 + ஏலிருந்து பிக்கு போனால் 5. அப்போ 4 + 5 = 9. ஆல்ரெடி இருக்க வேல்யூ இன்ஃபினிட்டி, இப்போ நம்மளுக்கு புதுசாக கிடைச்சிருக்க வேல்யூ 9. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு 9 தான் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஸோ நம்ம 9 எழுதிக்கிறோம். இப்போ டி டு சி. நெக்ஸ்ட்டு டி டு சி ஏ வச்சு பாத் கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது அந்த மாதிரி எந்த கனெக்ஷனும் இல்லை. ஸோ அகெயின் டி டு சி ஆல்ரெடி இருக்க வேல்யூ 1, அதையே நம்ம ரீட்டைன் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் டி டு டி.
டி டு டி ஏ வச்சு ஏவை இன்டர்மீடியட்டாக வச்சு பண்ண முடியுமான்னு பார்த்தா அந்த மாதிரி இல்லை. ஸோ அகெயின் நம்ம வந்துட்டு ஆல்ரெடி ப்ரீவியஸ் இருக்க வேல்யூ இன்ஃபினிட்டிவே நம்ம ரிட்டைன் பண்ணிக்கிறோம். L1ல் எப்படி ஃபர்ஸ்ட் காலமும் ஃபர்ஸ்ட் ரோவும் சேஞ்ச் ஆகாதோ அதே மாதிரி L2க்கு வந்துட்டு செகண்ட் ரோ அண்ட் செகண்ட் காலம் சேஞ்ச் ஆகாது. ஸோ நம்ம அதை வந்து அப்படியே எழுதிட்டு மிச்சம் இருக்கிறத மட்டும் ஃபில் பண்ணுறோம். இங்கே வந்து ஏ டு ஏ இங்கே வந்து நம்ம பார்க்க வேண்டியது L2ல் பி இன்டர்மீடியட் பாயிண்ட். ஸோ ஏ டு ஏ வந்து ஏலேருந்து பிக்கு வந்துட்டு மறுபடியும் ஏக்கு போனால் வேல்யூ வந்துட்டு 12. ஆல்ரெடி இருக்க வேல்யூ 7. ஸோ நம்ம 7 ரீட்டைன் பண்ணிக்கிறோம் ஸ்மாலஸ்ட் வேல்யூ அதனால். நெக்ஸ்ட் வந்து ஏ டு சி பி இன்டர்மீடியட் பாயிண்ட்டாக வச்சு ஏ டு சி போக முடியுமான்னு பார்க்கணும். ஏலேருந்து பிக்கு வந்தால் 5, பட் பிலேருந்து சி போக முடியாது. ஸோ நம்ம மறுபடியும் ப்ரீவியஸாக இருக்க வேல்யூ இன்ஃபினிட்டிவே ரீட்டைன் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஏலேருந்து டிக்கு போகணும். பி இன்டர்மீடியட் பாயிண்ட், ஸோ பி வழியாக போகணும். அப்போ ஏலேருந்து பிக்கு வந்தால் 5 ப்ளஸ் அடுத்து பிலேருந்து டிக்கு போனால் 7. 5 + 7 12. நெக்ஸ்ட் வந்து ஏ டு டி பி இன்டர்மீடியட் பாயிண்ட். ஸோ ஏலேருந்து பிக்கு வந்தால் 5, அடுத்து பிலேருந்து டிக்கு வந்துட்டு 2. 5 + 2 7. ஆல்ரெடி இருக்க வேல்யூ இன்ஃபினிட்டி. இப்போ நம்மளுக்கு நியூவாக கிடச்சிருக்க வேல்யூ 7. ஸோ 7 தான் ஸ்மாலஸ்ட், அதனால நம்ம வந்து 7 எழுதும். நெக்ஸ்ட் வந்து சி டு ஏ பி இன்டர்மீடியட் பாயிண்ட். ஸோ சிலிருந்து பிக்கு வந்து 3 ப்ளஸ் பிலிருந்து ஏக்கு வந்து 7. 3 + 7 10. மேலே ஆல்ரெடி இருக்க வேல்யூ இன்ஃபினிட்டி, நமக்கு நியூவாக கிடச்சிருக்க வேல்யூ வந்து 10. கம்பேர் பண்ணால் 10 தான் ஸ்மாலர், அதனால நம்ம வந்து 10 எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு சி டு சி பி வழியா சிலிருந்து பிக்கு போனால் அகைன் பிலிருந்து சிக்கு ரிட்டன் வர முடியாது. ஸோ நம்ம ஆல்ரெடி இருக்க வேல்யூ இன்ஃபினிட்டி வந்து ரீட்டைன் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து சி டு டி வந்து பி வழியாக போகணும். அப்போ வந்து சிலிருந்து பிக்கு வந்தால் 3, பிலிருந்து டிக்கு வந்து 2. 3 + 2 5. ஆல்ரெடி இருக்க வேல்யூ இன்ஃபினிட்டி, நமக்கு நியூவாக கிடச்சிருக்க வேல்யூ 5. 5 தான் ஸ்மாலர், அதனால நம்ம அதை எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு டி டு ஏ பி இன்டர்மீடியட் பாயிண்ட்டாக வச்சு போகணும். டிலிருந்து பிக்கு வந்து பாத் இல்லை. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பாத் ஃபார்ம் பண்ண முடியாது பி இன்டர்மீடியட்டாக வச்சு. ஸோ நம்ம வந்து ப்ரீவியஸ் வேல்யூவான 4 ரீட்டைன் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து டி டு சி வந்து பி இன்டர்மீடியட் பாயிண்ட்டாக வச்சு போகிற மாதிரி பார்த்துல. ஸோ நம்ம ஆல்ரெடி இருக்க ப்ரீவியஸ் வேல்யூ 1 ரீட்டைன் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து டி டு டி பி இன்டர்மீடியட் பாயிண்ட், அந்த மாதிரி ஒரு பாத் ஃபார்ம் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். ஸோ டிலிருந்து ஏக்கு போனால் 4, அகெயின் ஏலேருந்து பிக்கு வந்து 5, நெக்ஸ்ட் வந்து பிலிருந்து டிக்கு வந்து 2. டோட்டலாக வந்து 11. ஆல்ரெடி இப்போ நம்ம இதில் வந்து என்ன மாதிரி ஒரு பாத் கிரியேட் பண்ணால் டிலிருந்து ஏக்கு போகிறோம், அகெயின் ஏலேருந்து பிக்கு அண்ட் தென் பிலிருந்து டிக்கு. ஸோ இங்கே வந்து 2 பாத்துக்கும் இந்த பாத்தில் 2 டிக்கும் நடுவில் வந்து பி வந்து இன்டர்மீடியட் பாயிண்ட்டாக வருது. ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். ஸோ நம்ம வந்து 11 கிடைக்குது. ப்ரீவியஸ் வேல்யூ இன்ஃபினிட்டி, 11 தான் ஸ்மாலர், அதனால நம்ம வந்து 11 எழுதிக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து L3ல் வந்துட்டு தேர்ட் ரோ அண்ட் தேர்ட் காலம் சேஞ்ச் ஆகாது. இங்கே இருக்க மாதிரி தேர்ட் ரோ அண்ட் தேர்ட் காலம் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம மிச்சம் இருக்கிறதுலாம் கண்டுபிடிக்கலாம். இப்போ இங்கே வந்துட்டு சி தான் இன்டர்மீடியட் பாயிண்ட். போனதில் பி, இப்போ வந்து சி இன்டர்மீடியட் பாயிண்ட். அப்போ வந்து ஏ டு ஏ சி வச்சு, அதாவது சி இன்டர்மீடியட்டாக வச்சு ஏ டு ஏ அந்த மாதிரி ஒரு பாத் இல்லை. அதனால நம்ம வந்து 7 ஆல்ரெடி இருக்க வேல்யூ 7 ரிட்டைன் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஏ டு பி வந்துட்டு சி இன்டர்மீடியட் பாயிண்ட்டாக வச்சு அந்த மாதிரி பாத் இல்லை. ஸோ 5 ப்ரீவியஸ் வேல்யூ ரிட்டைன் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஏ டு டி வந்து சி இன்டர்மீடியட்டாக வச்சு பாத் ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ ப்ரீவியஸ் வேல்யூ 7 ரீட்டைன் பண்ணிக்கிறோம். இங்கே பி டு டி வரையுமே வந்து சியை வச்சு இன்டர்மீடியட்டாக வச்சு பாத் ஃபார்ம் பண்ண முடியாது. அதனால் அங்கே எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் வேல்யூவை ரீட்டைன் பண்ண மாதிரி தான் வரும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி டி டு ஏ டிலிருந்து ஏக்கு சி இன்டர்மீடியட்டாக வச்சு பாத் ஃபார்ம் பண்ண முடியாது. ப்ரீவியஸ் வேல்யூ ரீட்டைன் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து டி டு பி சி இன்டர்மீடியட். அப்போ டிலிருந்து சிக்கு வந்து 1 ப்ளஸ் சிலிருந்து பிக்கு 3 4. ஆல்ரெடி ப்ரீவியஸாக இருக்க வேல்யூ 9, நமக்கு நியூவாக கிடச்சிருக்க வேல்யூ வந்து 4. ஸோ ஸ்மாலஸ்ட் வேல்யூ 4, அதை எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு டி டு டி சி இன்டர்மீடியட்டாக வச்சு போகணும். அப்போ எப்படி போகணும்னா டிலிருந்து பிக்கு 2, நெக்ஸ்ட் வந்து பியிலிருந்து சிக்கு வந்து 3 அண்ட் சிலிருந்து டிக்கு வந்து 1.
இப்போ டோட்டலாக வந்து நமக்கு 6 கிடைக்கும். இப்போ எப்படின்னா டியிலிருந்து பிக்கு, அகெயின் பியிலிருந்து சிக்கு, அப்புறம் சியிலிருந்து டிக்கு. இப்போ டி டு டி சி வந்து இன்டர்மீடியேட்டாக இருக்குது. கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு. ஸோ நம்ம ப்ரீவியஸ் வேல்யூ 11, இப்போ நியூவாக கிடச்சிருக்க வேல்யூ 6, நம்ம 6 எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் L4. L4க்கு வந்துட்டு லாஸ்ட் ரோ அண்ட் லாஸ்ட் காலம், ஃபோர்த் ரோ அண்ட் ஃபோர்த் காலம் சேஞ்ச் ஆகாது. நம்ம அதை ஃபில் பண்ணிக்கிறோம். இங்கே வந்து டி தான் இன்டர்மீடியேட் பாயிண்ட். ஸோ ஏ டு ஏ டி இன்டர்மீடியேட்டாக வச்சு பார்த்துல. ஸோ ப்ரீவியஸ் வேல்யூ ரீட்டைன் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஏ டு பி டி இன்டர்மீடியேட் பாயிண்ட்டாக வச்சு பாத் ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ ப்ரீவியஸ் வேல்யூ ரீட்டைன் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஏ டு சி டி வந்து இன்டர்மீடியேட் பாயிண்ட். அப்போ எப்படி போகலான்னா ஏலிருந்து பிக்கு 5 ப்ளஸ் பியிலிருந்து டி 2, அப்புறம் டியிலிருந்து சி 1. டோட்டலாக வந்துட்டு எவ்வளோ வரும்னா 8 வரும். எப்படின்னா இப்போ ஏலிருந்து பிக்கு, அடுத்து பியிலிருந்து டிக்கு, டியிலிருந்து சிக்கு. டி வந்து இன்டர்மீடியேட் பாயிண்ட். இங்கே ப்ரீவியஸாக இருக்க வேல்யூ வந்து இன்ஃபினிட்டி, நமக்கு நியூவாக கிடச்சிருக்க வேல்யூ 8. ஸோ நம்ம வந்து 8 எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பி டு ஏ டி வழியாக பார்த்தா இல்லை. ஸோ நம்ம ப்ரீவியஸ் வேல்யூ ரீட்டைன் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பி டு பி டி இன்டர்மீடியேட் பாயிண்ட். ஸோ அது எப்படி போகலான்னா பியிலிருந்து டி 2, அடுத்து வந்து டியிலிருந்து ஏ 4, நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஏலிருந்து பிக்கு 5. இங்கே டி இன்டர்மீடியேட் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ இதுக்கு டோட்டலாக வந்துட்டு 11. ப்ரீவியஸாக இருக்க வேல்யூ 12, நியூவாக கிடச்சிருக்க வேல்யூ வந்து 11. ஸோ நம்ம வந்து 11 எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பி டு சி டி இன்டர்மீடியேட்டாக வச்சு போகும்போது பியிலிருந்து டி, நெக்ஸ்ட்டு 2, அப்புறம் டியிலிருந்து சிக்கு வந்து 1. ஸோ வந்து 3 வரும். அதாவது 2 + 1, பியிலிருந்து டி, நெக்ஸ்ட்டு டியிலிருந்து சி, அப்போ 3. ப்ரீவியஸாக இருக்க வேல்யூ இன்ஃபினிட்டி, அப்போ 3. நெக்ஸ்ட்டு வந்துட்டு சியிலிருந்து ஏ டி இன்டர்மீடியேட்டாக வச்சு எப்படி போகலான்னா சியிலிருந்து பிக்கு 3, பியிலிருந்து டி 2, அகெயின் டியிலிருந்து ஏ 4. டோட்டலாக வந்து 9 வரும். ப்ரீவியஸாக இருக்க வேல்யூ 10, நியூவாக கிடச்சிருக்க வேல்யூ 9. ஸோ நம்ம வந்து 9 ஸ்மாலஸ்ட் வேல்யூ எழுதிக்கிறோம். சி டு பி டி இன்டர்மீடியேட் பாயிண்ட்டை வச்சு போக முடியாது சி டு பிக்கு. ஸோ ப்ரீவியஸ் வேல்யூவே நம்ம ரீட்டைன் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து சி டு சி டி இன்டர்மீடியேட் பாயிண்ட். அதுக்கு வந்து எப்படி போகலான்னா சியிலிருந்து பி, அதுக்கு வந்து 3, அண்ட் சியிலிருந்து டிக்கு 2, அப்புறம் டியிலிருந்து சிக்கு 1. இப்போ நம்ம சியிலிருந்து பி போய் டி போய் மறுபடியும் சிக்கே வந்துட்டோம். இப்போ இதோட வேல்யூ வந்துட்டு 6. ப்ரீவியஸாக இருக்க வேல்யூ வந்து இன்ஃபினிட்டி, நமக்கு நியூவாக கிடச்சிருக்க வேல்யூ வந்து 6. ஸோ இப்போ நம்ம வந்து ஏபிசிடி எல்லா பாயிண்ட்டும் இன்டர்மீடியேட்டாக வச்சு L4 வரையும் ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ இதோட வந்து இது முடிஞ்சது. இங்கே அடுத்து இதை வச்சு நம்ம வந்து ஷார்ட்டஸ்ட் பாத் எழுதணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஷார்ட்டஸ்ட் பாத் மேட்ரிக்ஸ் வந்து எழுதணும். அது வந்து L4ஐயும் இந்த கிராஃபையும் கம்பேர் பண்ணி எழுதணும். இதில் வந்து எப்படி எழுதணும்னா ஏ வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட், ஏ எண்டிங் பாயிண்ட், இங்கே ஏ ஸ்டார்டிங் பாயிண்ட், இங்கே பி எண்டிங் பாயிண்ட், அந்த மாதிரி எழுதணும். இப்போ ஏ டு ஏ வேல்யூ வந்து 7. ஏ டு ஏ வேல்யூ வந்து 7. இங்கே ஒரு லூப் இருக்குது. நம்ம வந்து அப்போ என்ன எழுதிக்கணும்னா ஏ எழுதிப்போம். ஏ டு பிக்கு வந்து வேல்யூ 5. அப்போ 5 இருக்கிற மாதிரி ஏதாவது லைன் இருக்கான்னு பார்த்துருக்கான்னு பார்க்கணும். அப்போ ஏ டு பி 5 இருக்குது. அப்போ ஏபி. நெக்ஸ்ட் வந்து ஏ டு சி, அதோட வேல்யூ வந்து 8 வர மாதிரி எங்கே வேல்யூ இருக்குன்னா ஏ டு பிக்கு போனால் ஏ டு பி போனால் 5, அடுத்து பி டு டி போனால் 2, 7. இப்போ டி எழுதிக்கணும். அடுத்து வந்து டி டு சி வந்தால் 1, 7 + 1 8. நெக்ஸ்ட் வந்து ஏ டு டி அதோட வேல்யூ வந்து 7. அந்த பாத்தோட வேல்யூ 7ஆக இருக்கணும். அப்போ வந்து ஏ டு பி வந்தால் 5, பி டு டி போனால் 2, 5 + 2 7. அப்போ வந்து ஏ பி டி பாத். நெக்ஸ்ட் பி டு ஏயோட வேல்யூ 7ஆக இருக்கணும். இங்கே பிஏ ஒரு லைன் பார்த்துருக்கு. ஸோ நம்ம பிஏ மட்டும் எழுதிக்கலாம். அடுத்து பி டு பி அதோட வேல்யூ வந்து 11. அப்போ எப்படின்னா பியிலிருந்து டிக்கு போனோம் 2, டியிலிருந்து ஏக்கு போனால் 4, அப்போ வந்து 6. அடுத்து வந்து ஏலிருந்து மறுபடியும் பிக்கு வந்தால் 5, 6 + 5 11. ஸோ 11 வந்துருச்சு. அப்போ வந்து பாத் வந்து பிடி ஏ, அதுக்கப்புறம் மறுபடியும் பிக்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து பி டு சி அதோட வேல்யூ என்னவாக இருக்கணும்னா 3ஆக இருக்கணும். அப்போ பியிலிருந்து டி
டியிலிருந்து சி வேல்யூ 3 வந்துடும். அப்போ பிடிசி. நெக்ஸ்ட் வந்து B2D அதோட வேல்யூ வந்து 2. இங்கே ஒரு B2D பார்த்து 2ல் இருக்குது. அப்போ வந்து வெறும் பிடி. நெக்ஸ்ட்டு C2A அதோட வேல்யூ 9. அப்போ வந்து சியிலிருந்து பிக்கு போனால் 3, பியிலிருந்து டிக்கு 2, அப்போ டோட்டலாக 5. அகெயின் டியிலிருந்து ஏக்கு 4, 5 + 4 9 வந்துடும். ஸோ 9 வந்துருச்சு. அப்போ இதோட பாத் வந்து சியிலிருந்து பி, பியிலிருந்து டி, டியிலிருந்து ஏ, இதெல்லாத்தையும் டோட்டல் பண்ணால் நமக்கு 9 கிடச்சிரும். நெக்ஸ்ட் வந்து C2B 3. அப்போ இங்கே ஒரு லைன் இருக்குது. அப்போ சிபி மட்டும் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் C2C அதோட வேல்யூ வந்து 6. அப்போ எப்படி எழுதணும்னா C2C சியிலிருந்து பிக்கு போனால் 3, பியிலிருந்து டிக்கு போனால் 2, நெக்ஸ்ட் டியிலிருந்து சிக்கு வந்தால் 1. இதெல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 3 + 2 + 1 6 வந்துடும். அப்போ இதுக்கு எப்படி எழுதணும்னா CBDC. நெக்ஸ்ட் வந்துட்டு C2D. அப்போது அதோட வேல்யூ வந்து 5. அப்போ சியிலிருந்து பிக்கு போனால் 3, பியிலிருந்து டிக்கு போனால் 2, ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணால் 5 வந்துடும். அப்போ இதுக்கு எப்படி எழுதணும்னா CBD. நெக்ஸ்ட் வந்து D2A வேல்யூ 4. அப்போ இங்கே பார்த்துருக்கு. அப்போ DA மட்டும் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து D2B போனால் அதோட வேல்யூ வந்து 4 இருக்கணும். அப்போ எப்படி வரலாம்னா டியிலிருந்து சிக்கு வரலாம் 1, சியிலிருந்து பிக்கு போகலாம் 3. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 4 வந்துடும். அப்போ இதுக்கு வந்து DCB. நெக்ஸ்ட் வந்து D2C வேல்யூ 1. அப்போ இங்கே ஒரு பார்த்துருக்கு. அப்போ வெறும் DC மட்டும் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ லாஸ்ட்டாக வந்து D2D அதோட வேல்யூ வந்து 6. அப்போ வந்து டியிலிருந்து சிக்கு 1, சியிலிருந்து பிக்கு 3, பியிலிருந்து டிக்கு 2, 1 3 2 டோட்டலாக ஆட் பண்ணால் 6 வந்துடும். அப்போ இதோட பாத் வந்து DCB அதுக்கப்புறம் மறுபடியும் D. இதுதான் வந்து நம்மளுக்கு ஃபைனலாக அந்த ஷார்ட்டஸ்ட் பாத் மேட்ரிக்ஸ்.